எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு மெட்ரோ பிளஸ் தமிழ் கழகத்திற்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எஜுகேஷன் என்பது மிக மிக முக்கியம். அதிலையும் தாய் மொழி கல்வி என்பது மிக மிக அவசியம். நம்மளுடைய அடையாளத்தை இழக்காமல் இருப்பதற்கு தாய்மொழி மிக மிக முக்கியம். இதை ஈழவேந்தன் சொல்லுவார், மொழியை அழித்தால் இனத்தை அழித்து விடலாம் என்று. இங்கு நடக்கின்ற இந்த விழாவினுடைய தலைவராக இருக்கின்றவரையும் இங்கு முதல்வராக இருக்கின்ற தமிழ்மணி அவர்களையும் இதற்கு பின்னணி மூவிங் ஸ்பிரிட்டாக இருக்கின்ற கால்டுவெல் அவர்களுக்கும் மற்ற அலுவலர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கிட்டத்தட்ட அதாவது நீங்க வீரபாண்டிய கட்டபொம்மன்ல பாத்தீங்கன்னு சொன்னா சிவாஜி கணேசனுக்கும் ஜாக்சன் வரைக்கும் பேச்சு வரும்போது அப்பொழுது சொல்லுவா, 6000 மைலுக்கு அப்பால் இருந்து வந்த நீங்களா எங்களிடம் வரி வாங்குவது அப்படி என்று சொல்லுவான். இங்கிலாந்திலிருந்து வந்த ஆங்கிலேய காலனி ஆக்கிய காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு கதை. இப்பொழுது 12,000 மைலுக்கு அப்பால் இங்கே வந்திருக்கிறோம். ராபர்ட் கால்டுவெல்லுடைய பிறந்த நாளும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்த நாளும் காரல் மார்க்ஸுடைய பிறந்த நாளும் கொண்டாடுகின்ற தருணம் இது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இங்கு பின்னாடி இருக்கின்ற ஒரு தலைவர் கால்டுவெல் அவர்கள். இந்த கால்டுவெல்லை பற்றி 2வது நூற்றாண்டுல 200 ஆண்டு விழாவை ரோசையா அவர்களுடைய முன்னிலையில் ஒரு விழா நடந்தது. அதில் நான் ஆங்கிலத்தில் பேசினேன். பிறகு அது மொழி பெயர்க்கப்பட்டு தமிழ்ல வந்தது அந்த நூல். அப்போது நான் இங்கே வந்திருக்கும் பொழுது, உலக தமிழ் மாநாட்டுக்கு வந்திருக்கும் போது, சிகாகோக்கு வந்திருக்கும் பொழுது, அப்பொழுது கால்டுவெல் என்ற பெயரை கேட்ட பிறகு நான் சொன்னேன், உங்கள் பெயரில் நான் நூல் எழுதியிருக்கின்றேன் என்று. என் பையன் இருப்பதும் இங்க டாலஸ்ல. உடனே அவரை சந்தித்து அப்பொழுதும் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார். கால்டுவெல் 6000 மைலுக்கு அப்பால் ஆங்கில நாட்டில் இருந்து வந்து தமிழ்நாட்டில் தமிழை பற்றி கருத்துரை கொடுத்தார், ஆய்வு செய்தார். இப்பொழுது என்னன்னா 12,000 மைலுக்கு பிறகு வந்து தமிழ் போன்றவர்கள், கால்டுவெல் போன்றவர்கள் இங்கு வந்து தமிழ் கழகம் நடித்து கொண்டு இருக்கின்றார்கள். எனவே என்னை பொறுத்தவரையில் இது ஒரு மாபெரும் சாதனை. இங்கு பேசும்பொழுது கூட நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் சொன்னார், நான் இங்கு அமெரிக்காவுக்கு வந்தது போல நான் ஃபீல் பண்ணவில்லை, ஐ ஃபீல் அட் ஹோம் என்று சொன்னார். அதனால இன்றைய பொறுத்த வரைக்கும் இங்கே வாழ்கின்ற தமிழர்கள், குடியேறிய தமிழர்கள் இந்த நாட்டினுடைய வளத்திற்கு முக்கிய பங்காற்றி வருகிறார்கள்.